والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, நாம் இரவு தொழுகை தொடர்ந்து அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை படித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு மட்டும் குறிப்பான தனித்துவமான அடையாளங்கள் குறித்து நாம் படித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நாம் பெண்கள் சம்பந்தமாக ஒரு பெண் வாசனை திரவியம், அதாவது ஆண்களை ஈர்க்கும் வகையிலான அதிகப்படியான அந்த வாசனை திரவியங்களை பயன்படுத்தி கொண்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே நடமாடவும் கூடாது என்ற செய்திகளையும், அதேபோன்று பொய்முடி கட்டுவது, பற்களுக்கு இடையில் இடைவெளியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பற்களை தீட்டிக்கொள்வது, அறத்தால் தீட்டிக்கொள்வது, அதேபோன்று அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மாற்றம் செய்வது, முகத்தில் வரக்கூடிய ரோமங்களை வலித்து அழகுபடுத்துவது, இது போன்ற காரியங்கள் அல்லாஹ் சபிக்கக்கூடிய காரியங்கள் என்ற செய்திகளையும், இறுக்கமான ஆடைகள், மெல்லிய ஆடைகள் அணிவது ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு அனுமதி இல்லை, அவர்கள் நாளை மறுமையில் சுவனத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகளையும், அதேபோன்று முடிகளை கட்டுகின்ற பொழுது அதை உச்சந்தலையில் பிடரி பகுதியில் அப்படியே உயர்த்தி ஒட்டகத்தின் திமிழ்கள் போன்று வைத்து கொண்டிருப்பதையும், நாளை மறுமையில் அவர்களும் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்ற செய்தியை பார்வையிட்டோம். அப்படி என்றால் இவைகள், இந்த காரியங்கள் எல்லாம் இஸ்லாமிய பெண் என்பதற்கான அடையாளங்கள் அல்ல என்ற செய்தியை பார்வையிட்டோம். இன்றைய தினம் நாம் ஆண்கள் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன மீசையை கத்தரித்தல், தாடியை வளரவிடல் அப்படிங்கிற ஒரு பகுதி. தாடி வளர்த்து மீசையை ஒட்ட நறுக்குவது, ஒட்ட வெட்டுவது முஸ்லிமுடைய ஒரு தனித்துவமான அடையாளம். இன்றைக்கு முஸ்லிம்கள் அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அடையாளங்களை விட்டுவிட்டு இவர்களாக கற்பனையில் சில அடையாளங்களையும் சில போலி பக்திகளையும் வரவழைத்து போகிறாங்க. அதில் ஒன்றுதான் இந்த தொப்பி அணிவது. தொப்பி அணிவது என்னமோ முஸ்லிம்களில் அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல தொப்பிக்கும் முன்னுரிமையும் கண்ணியமும் மரியாதையும், தொப்பிக்கும் முன்னுரிமையும் மரியாதையும் கண்ணியமும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது இஸ்லாம் எந்த ஒரு அடிப்படையிலும் வழிகாட்டவில்லை தொப்பி அணிவது. ஒருவர் அழகுக்காக அணிந்து கொள்கிறார் என்றால் அது அவருடைய விருப்பம். அதனால் அதற்கு நன்மை கிடைக்கப் போகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்போ முஸ்லிம்கள் அவர்களுக்கென்று மாற்று மதத்தவர்களிடத்தில் அடையாளப்படுத்தி வைத்திருப்பது முஸ்லிம்கள் தொப்பி அணிகிறது. சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு சினிமா துறை நடிகர், அதாவது விஜய் என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகர் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அதற்கு அவர் தான் தலைவராக இப்போ இருக்கிறார். அவர் முஸ்லிம்கள் பெரும்பான்மையான பகுதி முஸ்லிம்களை அழைத்து ஒரு பெரிய ஒரு இஃப்தார் நடத்துகிறார். 2 நாட்களுக்கு முன்னால் அவர் இஃப்தார் நடத்துகிறார். முஸ்லிம் அவரும் இந்த விஜயம் என்ன செய்கிறார் என்றால் நோன்பு நோற்ற நிலையில் தான் அந்த இஃப்தாரை ஏற்பாடு செய்கிறார். நோன்பு நோற்று கொண்டு முஸ்லிம்களை தன்னுடைய இடத்திற்கு வரவழைத்து மிக பிரம்மாண்டமான ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுக்குறாங்க. அந்த இஃப்தார் நிகழ்விலே விஜயும் அந்த மோளைக்கு அருகாமையில் இருக்கிறார். வெள்ளை ஷேட் போட்டு, வெள்ளை சாரம் போட்டு, ஒரு தொப்பியொன்னையும் போட்டு இருக்கிறார். இமாம் துவா கேட்கிறார், வெறும் ஆமீன் சொல்கிறார். விஜயும் ஆமீன் 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 அந்த கூட்டு துவாவுக்கு ஆமீன் சொல்கிறார். அப்போ முஸ்லிம்களுக்குடைய அடையாளமாக இன்றைக்கு மாற்று மருத்துவர்கள் ஒரு தொப்பியை ஒரு பிரதானமான ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். இஸ்லாம் அப்படி ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறதா இல்லை, தொப்பியை அடையாளம். அதே போன்று போலி பக்திகளையும் முஸ்லிம்கள் தங்களுக்கு அடையாளமாக வைத்துக் கொள்கிறாங்க. எப்படி என்றால் பெண்களை பொறுத்த வரைக்கும் பாங்கு சொல்லக்குள்ள முந்தானே தலையில் போடுவாங்க. இந்த நடைமுறை நீங்கள் பார்ப்பீங்க. சாப்பிடும்போது முந்தானே தலையில் போடுவாங்க. சாப்பிடும் பொழுது முந்தானையை தலையில் போட்டுத்தான் சாப்பிடும் என்பது இல்லை. அதே போன்று பாங்கு சொல்லக்கூட தலையில் முந்தானையை போட்டுக்கிறதும் இல்லை. வீட்டுக்குள்ளே நீங்கள் சாதாரணமாக முந்தானையை போடாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் என்றால் பாங்கு சொல்லக்குள்ள பெண்கள்
தலையில் தூக்கி போட்டுக்கிறது, சாப்பிடக்குள்ள தலையில் போய், இதெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்த விளையாட்டு. அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நமது கற்பனைக்கும் நமது மனோ இச்சையையும் மார்க்கமாக அமைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சொல்லித்தந்த வழிமுறைகளை எல்லாம் விட்டு ஒதுங்கி இருக்கிறோம். அப்போ இப்படியான இந்த காரியங்கள்லேருந்து நம்ம விலகி இருக்கணும். நாம் மார்க்கம் என்ன சொல்லி தருகிறதோ அதை எடுத்து நடக்குவோம். அப்போ இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் ஒரு ஆணுக்கு இவன் முஸ்லீம் என்பதற்கு வெளிப்படையான ஒரு அடையாளமாக இஸ்லாம் தாடியையும் மீசையும் அடையாளப்படுத்துகிறது. அப்போ இன்றைக்கு ரவுடிகள், பாதாள உலக குழுவினரும் எப்படின்னா பெரிய தாடி வைக்கிறாங்க. பெரிய தாடி வச்சுட்டு சமீபத்தில் கூட இந்த கனைமுள்ள சஞ்சீவங்கிற சூட் பண்ணா பெரிய ஒரு தாடி. இன்றைக்கி அதை ஒரு வெஸ்டர்னாக நினச்சிக்கிறாங்க. அது இப்போ இந்த நவீன மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தப்படுகின்ற ஒரு கலாச்சார முறையாக அது மாறி வருது. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளணும், அவங்க எப்படி தாடி வச்சுக்கிறாங்கன்னா மீசையை வளர்த்து தான் வச்சுக்கிறாங்க. மீசையை வளர்த்து முறுக்கி தாடியும் வச்சுக்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுகின்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மினல் ஃபித்ரா, இயற்கையின் மரபுகள் என்றும் உள்ளதுதான் தஸ்ஸு ஷாரி, மீசையை ஒட்ட நறுக்குவது, மீசையை ஒட்ட நறுக்குவது, ஒட்ட வெட்டுவது அப்படின்ற செய்தியை நான் பார்க்குறோம். அப்போ இஸ்லாம் இதற்கும் கால வரையறை எங்களுக்கு தருகிறது. 40 நாட்களுக்கு தான் ஆகக்கூடியது மீசை வளர்ந்திக்கணும். மீசை வளர்றதுங்கிறது 40 நாள். 40 நாளை தாண்டி போகக்கூடாது. இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற அந்த வாலிபர்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். அந்த மீசை வளர்க்குற அந்த வரத்தில் அப்போ கொஞ்சம் இந்த வரக்குள்ள முறுக்கி வச்சுட்டிக்கிறாங்க. இது நீங்கள் முஸ்லீம் வாலிபரிடத்தில் பார்க்கலாம். இதை இப்படி எண்ணுவாங்க. வெட்ட சொன்ன மார்க்கம், மீசையை கத்தரிக்க சொன்ன மார்க்கம் எந்த அளவுக்கு என்றால், இந்த மீசையை கத்தரிக்கின்ற பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீசையை கத்தரிப்பாங்க. ஹத்தா யுந்தர இலா பயானில் ஜில்த், இந்த தோலினுடைய வெண்மை தெரிகின்ற வரைக்கும் மீசையை கத்தரிப்பாங்களாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹீஹ் புகாரியில் வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீசையை கத்தரிப்பாங்களாம். அந்த தோல் உள்ளுக்கிற அந்த தோல், அந்த உதட்டுக்கு மேலே இருக்கிற அந்த தோல் அதன் வெண்மை தெரிகின்ற அளவுக்கு மீசையை நல்லா ஒட்டி நறுக்கி வெட்டுவாங்க. அப்போ மீசையை கத்தரித்து அப்போ வாலிபர்கள் எப்படி பாருங்கள், கொஞ்சம் வளரக்குள்ள முறுக்கி அதை போட்டு அது ஒரு அரிச்சாட்டியம் பிடிச்ச ஒரு வேலை. கொஞ்சம் மீசை வளரக்குள்ள எங்களுக்கு அவ்வளோ அரிச்சாட்டியமாக இருக்குது. அப்போ இஸ்லாம் அதை வெட்ட சொல்லுது. இவன் என்ன சொல்கிறான், அந்த அரிச்சாட்டத்தை விளங்காமிக்கிறதுக்கு சொரிஞ்சு முறுக்கி அதை ஒரு சைடுக்கு இழுத்து நீட்டி வச்சுக்கிறான். அப்போ இஸ்லாம் இதை தடுத்திருக்கிறது, கால வரையறை தந்திருக்கிறது. 40 நாளைக்கு ஒருக்கா ஆகக்கூடினது அடிக்கடி மீசையை கத்தரித்து கொள்ள வேண்டும். அப்படி உங்கள் பிள்ளைகள் வாலிபர்கள் அப்படி இருப்பார்கள், ஆனால் இந்த விஷயத்தை அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். ஏனென்றால் மார்க்கத்திற்கு முரணாக மீசை வளர்க்குது, மார்க்கத்திற்கு முரண். நான் சொன்னேன், ஒரு கரண்டை காலுக்கு கீழால் ஒரு சின்ன புடவை துண்டு போனதுக்காக வேண்டி எல்லாம் நரகம் கொடுக்குறான். இது அல்லாஹ்வுடைய தூதர் கால வரையறை கொடுத்து இவ்வளோ நாளுக்குள்ள தான் வச்சுக்கணும், மீசையை ஒட்டி நறுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சஹீஹ் புகாரியில் வருகிறது 5953 செய்தி, ஹாலிபுல் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள், இணை வைப்பாளர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். வஃபிரு அல்லிஹா, தாடியை வளர விடுங்கள். வாஹு அஷ்ஷவாரிப, மீசையை ஒட்ட வெட்டி கொள்ளுங்கள், மீசையை வெட்டி கொள்ளுங்கள். இது என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? மீசையை கத்தரிங்க, தாடியை வளங்க எப்படின்னு மட்டும் சொல்லலை. எப்படி சொன்னார்கள்? இணை வைப்பாளர்களுக்கு மாற்றம் செய்யுங்க. அப்போ முஸ்லீம் இப்படித்தான் இருக்கும், மாற்று மதத்துவம் போன்று இருக்கக்கூடாது. முஸ்லீமுக்கு தனி அடையாளமாக சொன்னால் மீசையை வெட்ட வேண்டும், தாடியை வளர விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ மீசை என்பது கத்தரிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது முஸ்லீம் மீசை வெட்டிக்கும் பொழுதே நம்ம விலையும் கொள்ளலாம், இவர் முஸ்லீமாக இருக்கும். அடுத்தது தாடி வளர விட வேண்டும். தாடி வளருகின்ற விஷயத்தில் நாம் அதிகமான பேர் எம்மில் பலவீனமாக இருக்கிறோம். அந்த நிலையிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். அந்த நிலையிலிருந்து நாம் தாடியை வளர்க்கிற, ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறாங்கிறத நீங்கள் பாருங்கள். இணை வைப்பாளர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி தாடியை வளர விடுங்கன்றாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன், எவ்வளோ வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, வஃபிரு அல்லிஹா,
நீங்கள் தாடியை வளர விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுறாங்க. சஹீஹ் புகாரில வருது. இது ஒரு வாசம். வஃபிரு, வளர விடுங்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஅஃபு அல்லிஹா, தாடியை வளர விடுங்கள், அதன் போங்கில் அதை விட்டு விடுங்கள். இஃபா அல்லிஹியத, தாடியை அதை வளர விடுங்கள். அதே போன்று சொன்னார்கள், அர்ஹு அல்லிஹா, தாடியை வளர, வார்த்தையை மாற்றி மாற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளோ வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதனால் நாம் தாடி வளர்ப்பது என்பது இஸ்லாமிற்கு வலியுறுத்தி சொன்ன ஒரு கடமை, வலியுறுத்தி சொன்ன ஒரு சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாடியை வெட்டுவதற்கு எந்தவித அனுமதியும் இஸ்லாத்தில் இல்லை. தாடியை வெட்டுறதுக்கு எந்தவித அனுமதியும் இல்லை. தாடியை வலிப்பது ஹராம், வலித்தால் அது ஹராம், வலிக்கிறது கூடாது. வெட்டுறது என்று பார்த்தால் வெட்டுவதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் இல்லை, எந்த ஒரு அனுமதியும் இல்லை. கத்தரியை கொண்டு தாடியை கத்தரிக்கவே கூடாது. நான் ஆழமாக அழுத்தமாகவே சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு செய்தி வருகிறது புகாரியில், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்ற பொழுது இவருடைய அடிமை நாபி என்று சொல்லக்கூடியவர் சொல்றாரு, வகான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதா ஹஜ்ஜ அவ் இஅ்தமர, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ் செய்தாலோ அல்லது உம்ராவுக்கு போனாலோ, கபல அலா லிஹ்யதிஹி ஃபமா ஃபதல அஹதஹு, ஒரு பிடி பிடிப்பார்கள். உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ சென்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிடி பிடித்து அதற்கு கீழால் இருக்கக்கூடிய பகுதியை வெட்டுவார்கள். இது எப்போ? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழிமுறை. ரசூலுல்லாஹ் சொன்னதும் அல்ல, செஞ்சதும் அல்ல. ரசூலுல்லாஹ் தாடி வெட்டியதாகவோ குறைத்ததாகவோ அழகுபடுத்துவதற்காக வெட்டியதாகவோ எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. நமக்கு முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் தான். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் தாடியை வளர விட சொன்னார்கள், அதை அதன் போக்கில் விட்டுவிட சொன்னார்கள். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்போ செய்வாங்க என்றால், எப்பயும் இவங்க அடிக்கடி கண்ணாடி எடுத்துட்டு கொண்ட தாடியை வெட்டி அழகு செஞ்சு கொண்டு இருக்கல. உம்ராவுக்கு போனால் ஹஜ்ஜுக்கு போனால் அப்போ முடி வலிப்பார்கள். அந்த நேரத்தில் இவர் ஒரு பிடியை பிடித்து அதற்கு கீழால் இருக்கக்கூடிய பகுதியை வெட்டுவாங்க. அப்போ நாம் இந்த நடைமுறை எடுப்பதாக இருந்தால் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போனால் தான் இதை செய்யணும். அவங்க அப்படித்தான் வழியாடினாங்க. மற்ற நேரத்தில் அவங்க வெட்டினதாக எந்த செய்தியும் இல்லை. ஆக இந்த தாடி வளர்க்கிற விஷயத்தில் நாம் கவனம் எடுப்போம். எமக்கு இந்த நாடு எந்த ஒரு தடையையும் விதிக்கல தாடியை வளர்க்கறதுக்கு. அது எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசியல் பொறுப்பில் இருந்தாலும் சரி, இந்த தாடியை வெட்டிட்டு தான் நீ வரணும் என்று இந்த அரசாங்கம் எங்களுக்கு உத்தரவு போடவும் இல்லை, நிபந்தனையிடவும் இல்லை. அதனால் எங்களுக்கு இந்த நாடும் தாடி வளர்க்கிற விஷயத்தில் உண்மையில் அங்கீகாரம் தந்திருக்கிறது, அனுமதி தந்திருக்கிறது என்ற செய்தியை நாம் பதிவு செய்து கொள்ளணும். அப்படி என்றால் இந்த தாடி அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி சொன்ன ஒரு சுன்னா. நம்ம மௌத்தா போகிறோம், எப்படி மௌத்தா போகிறோமோ அதே நிலையில் தான் நாளை மறுமையில் எழுப்பாட்டப்படுவோம். அப்போ இந்த தாடியோடு மௌத்தா போனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு காரணத்துக்காக வேண்டி மட்டும்தான் நான் தாடி வைத்திருக்கிறேன். வேறு எந்த ஒரு உலக லாபமும் இல்லை, வேறு எந்த ஒரு உலக லாபமும் இல்லை. இந்த தாடியை வளர்க்கறதுல என்ன லாபம் இருக்கிறது? எந்த லாபமும் இல்லை. இந்த உலகத்தில் எந்த லாபமும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வச்சாங்க, வைக்க சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த சுன்னாவை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இது முஸ்லீமை பார்த்த உடனே மீசையை கத்தரித்திருக்கிறார், தாடியை வளர்த்திருக்கிறார் சிலரை நம்ம வேறொரு ஊரில் அறிமுகம் இல்லாத ஒருத்தரண்டு பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லீமா அல்லது மாற்று மருத்துவராக கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தாடிகளை முழுமையாக வலித்து கொண்டு இருக்கிறவர்கள் இவங்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம். அப்போ அதனால் என்ன செய்யணும்? முஸ்லீம்கள் தாடி கட்டாயம் வைக்க வேண்டும் என்ற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு வலியுறுத்துகிறாங்க செய்தியை பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் அடுத்த விஷயங்களை பார்வையிடுவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க